இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது காவியா போய் லிஃப்ட்டுக்குள்ள மாட்டி பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அத பார்க்குறதுக்கு நம்ம சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கவின் வந்து அந்த பேஷண்ட் கூட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட் சொல்கிறாங்க, கொஞ்சம் வால்யூம் வைப்பா தம்பி, டிவி சத்தம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கவின் போய் வந்து வால்யூம் வைக்காரு. வால்யூம் வச்ச உடனே வால்யூமெல்லாம் கேட்குது தம்பி, ஆனால் கொஞ்சம் டிவியோட படம் தான் தெரியல, கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஒரு தாத்தா சொல்கிறாரு. தாத்தா டிவியெல்லாம் பக்கத்தில் கொண்டு வர முடியாது, நான் வேணால் டான்ஸ் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி தம்பி டான்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் டான்ஸ் ஆட போகிற நேரத்தில் அந்த பக்கம் பார்த்தா நம்ம அபி இருக்கார்ல, அபி வந்து நம்ம காவியாவை வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்துட்டு நீ வந்து கவின் கூடயே இரு, நான் போய் அஞ்சலி போய் தேடி பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை வந்து உள்ளே விட்டுட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கவின் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பாட்டை போட்டுட்டு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல, அவர் வந்து அஞ்சலி கூப்பிட்டு இவங்க எல்லாமே தேடி வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தா அவர் காதில் வந்து பயங்கரமான பாட்டு சத்தம் கேட்டுருது. என்ன இந்த ரூமில் இவ்வளோ பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு டோரை திறக்க வராரு. திறக்க வர நேரத்தில் அங்கிட்டிருந்து நம்ம காவியா வந்து பார்த்துடுறாங்க. ஐயோ அப்பா வராது, நம்ம போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு ரூமுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. விறுவிறுன்னு உள்ளே வந்தோடனே நம்ம கவின் வந்து மாட்டிக்கிட்டாரு. டேய் உன்னை என்னடா சொன்னேன், ரூமில் தானே இருக்க சொன்னேன், ஏன்டா இங்கே வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இப்படி பாட்டை வச்சுக்கிட்டு பேசணும்னு நினச்சி அவங்க என்ன நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா சாரிப்பா சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்கா என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு நம்ம எழில். வெளியில் போகிற இடத்துல அங்கிட்டிருந்து அபி வராரு. அபி வந்து என்ன காவியாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. காவியாவை பார்த்தா காவியா அங்கிட்டு எதிர்ச்சையாக அங்கிட்டிருந்து காவியா வந்துட்டாங்க. இங்கிட்டிருந்து அபி வந்துடுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ண உடனே கவின் எங்கே அப்படிங்கிற மாதிரி அபி கேட்காங்க. கவினை வந்து அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு திட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ உன்னை கவின் கூட தானே இருக்க சொன்னேன், நீ என்ன இப்படி தனியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அபி வந்து கேட்காங்க. இல்லை அப்பா வந்து திட்டுவார்னு சொல்லிட்டு நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ அப்பா வந்து நேரம் நம்ம ரூமுக்கு தான் போகிறாரு, வாங்க நம்ம டக்குன்னு அந்த ரூமுக்குள்ளே போயிட்டோம்னா அப்பாட்டிருந்து திட்டு வாங்குறது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காவியா சொல்கிறாங்க. எப்படி அப்பா வர்றதுக்குலாம் நம்ம போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அபி கேட்காங்க. வா வா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போயிட்டு ஒரு பழுதடைஞ்ச லிஃப்ட் இருக்குது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வந்து திறந்து போயிடுறாங்க உள்ளே. அபி உள்ளே போன பிறகு தான் பார்க்காங்க அந்த லிஃப்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. உடனே அபி வந்து காவியா உள்ளே போகாதான்னு கத்துறாங்க. உள்ளே போனவொடனே பார்த்தா டக்கு லிஃப்ட் வந்து பூட்டிக்கிறது. லிஃப்ட்டு பூட்டின உடனேயும் அபி வந்து அழுகுறாங்க. யாராவது வாங்கலேன் காப்பாற்றுங்கன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. உள்ளே காவியா வந்து அபின்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எனக்குள்ள உள்ள பெரியவங்க பேஷண்ட்டு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோடனே கேட்டு சாரி லிஃப்ட்டு வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த விஷயம் வந்து எழிலுக்கு போகுது. எழில்கிட்ட போய் அங்கே வேலை பார்க்குற ஒரு அண்ணன் போய் சொல்கிறாரு, சார் உங்கள் பிள்ளை தான் லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னையா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்காரு எழில். ஆமாம் சார் வேமா வாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உள்ளே போய் அங்கே போய் பார்க்காங்க. பார்த்தா உள்ளே வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, காவியா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து நம்ம எழில் வந்து கத்துறாரு, காவியான்னு கத்துறாங்க. உள்ளே வந்து நம்ம அபின்னு வந்து அவங்க கத்துற மாதிரி காட்டுறாங்க. காவியா பக்கத்தில் வேலை செய்கிற லிஃப்ட் வேலை செய்வாங்களா அந்த அண்ணன் சொல்கிறாங்க, சார் நீங்கள் கத்துறது கேட்கும், ஆனால் என்ன கத்துறீங்கன்னு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னையா லிஃப்ட்டை திறந்து வச்சுக்கிட்டு என்னையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்காங்க. சார் சும்மா வெளியில் போயிருந்தேன் சார், அதுக்குள்ளே இந்த குழந்தைங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன சார் என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம எழில் அவங்கள. அதுக்கடுத்து வந்து இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் இந்த லிஃப்ட்டு சரி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்காரு நம்ம எழில். அதுக்கு அந்த அண்ணன் சொல்கிறாங்க, ஒரு 45 மினிட்ஸ் ஆயிரும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னையா 45 மினிட்ஸ் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம அபி வந்து சொல்கிறாங்க, அப்பா 45 நிமிஷம்னா கண்டிப்பாக வந்து காவியா வந்து அழுது மயங்கிடுவாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம எழில் வந்து டக்குன்னு லிஃப்ட்டை திறந்து உள்ளே போயிடுவோம்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை கஷ்டப்பட்டு திறந்துடுறாரு. திறந்து உள்ளே குதிச்சிடுறாரு. உள்ளே குதிச்ச உடனேயும் நம்ம காவியா வந்து பயப்படுறாங்க. அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எழிலுக்கு வந்து கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துடுது. காவியான்னு சொல்கிறாங்க. அப்பா சாரிப்பா அப்படின்னு பயத்தில் அவங்க நடுங்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே இரு பதறாதன்னு சொல்லிட்டு ஃபோன்லேருந்து அவங்க அம்மா பேசுகிற வாய்ஸ் எடுத்துகிட்டு அந்த அம்மா சாங் ஒன்று படிச்சிருப்பாங்களா அவங்க அம்மா, அந்த சாங்கை போட்டு காட்டுறாங்க. அதை கேட்டவுடனே அவங்க அமைதியாகிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து உள்ளேருந்து காவியா வந்து வெளியில் வந்துடுறாங்க. பின்னாடியே வந்து நம்ம எழிலும் வெளியில் வந்துடுறாரு. இவங்க உள்ளே இருக்கிற நேரத்தில் அங்கிட்டிருந்து பார்த்தா ராமையாவும் நம்ம சுடர் இருக்காங்களா அவங்க வந்துடுறாங்க. காவியா எங்கே அப்படின்னு கேட்காங்க. அதுக்கு வந்து அபி சொல்கிறாங்க, உள்ளே போய் மாட்டிக்கிட்டாப்பா கூப்பிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னோடனே அந்த நேரத்தில் வந்து வெளியில் வந்துடுறாங்க. காவியாவும் நம்ம எழிலும் வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோடனே நம்ம இவர் இருக்கார்ல, எழில் வந்து திட்ட ஆரம்பிச்சிடறாரு. குழந்தையில உங்களை என்ன சொன்னேன், ரூமில் தானே இருக்க சொன்னேன், பார்த்தீங்களா இப்போ வெளியில் வந்ததுனால எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, காவியாவுக்கு உயிருக்கே ஆபத்தாயிருச்சு, தேவையில்லாத சேட்டையெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துக்கோங்க, இனிமேல் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை நான் கூட்டே வர மாட்டேன், உங்கள் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரூமுக்கு விரட்டி விட்டுறாங்க. சார் அவங்களே சார் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் கேட்காங்க. இங்கே பாரு இந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றால் தான் வருது, தேவையில்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வந்து ரூமுக்கு போயிடுறாங்க.
பின்னாடியே வந்து நம்ம சுடரும் பின்னாடியே போகிறாங்க. சார் தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறத நான் ஏன் கேட்கணும்? நீ வந்து குழந்தைய பார்த்துக்கிறது தானே வந்த, குழந்தைய மட்டும் பார்த்துக்கோ, எனக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் அந்த குழந்தைங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள் சார், அவங்க வந்து அன்புக்கு ஏங்குறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் சொல்கிறாங்க. உடனே எழில் வந்து சொல்கிறாரு, அது உனக்கு அதை நீ பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சார், எனக்கு புரியும் சார், நானும் ஒரு அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு தான் சார், அதனால் எனக்கு புரியும் அம்மா பாசம்னா எவ்வளோ எவ்வளோ தேவைப்படும்னு எனக்கு புரியும், அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் நம்ம எழிலுக்கு வந்து கொஞ்சம் கவலையாயிடுது. அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார் அந்த பிள்ளைங்க உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அவங்கள திட்டுறீங்க சார், அவங்க அதனால தான் சார் அவங்க வந்து அம்மாவை தேடி போகிறாங்க. எனக்கும் வந்து அம்மா இல்லை, ஆனால் எங்கள் அப்பா என்னை எவ்வளோ பாசமாக வளர்த்தாரு, எனக்கு எங்கள் அம்மாவோட முகம் கூட மறந்துடுச்சு. ஆனால் அந்த பிள்ளைங்க 1 வருஷம் ஆச்சு அவங்க அம்மா இறந்து, இன்னும் அவங்க அம்மாவை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்கள் கூட ஒரு நாளாக ஜாலியாக இருந்திருக்காங்களா? நம்மளுக்கு அப்பா இருப்பார், அப்பா வந்து நம்மளை பார்த்துப்பாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கா சார், அந்த நம்பிக்கையை ஃபஸ்ட்டு கொடுங்க சார், அதுக்கடுத்து தான் சார் அந்த பிள்ளைங்க வந்து உங்கள் கூட நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயும் நம்ம எழில் இருக்கார்ல, அவர் கண்ணில் கண்ணீர் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க.